தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளை குப்பை தொட்டியில் வீசியதாக இந்து மக்கள் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். அரசு மருத்துவமனைக்குள் மதமாற்ற பிரச்சாரம் செய்யப்பட்ட விவகாரம் பிரச்சனையானது ஏன்? தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவரது உறவினர்களை மதமாற்றம் செய்யும் சம்பவம் அவ்வப்போது நடைபெறுவதாக புகார்களும் எழுந்துள்ளன. இந்த நிலையில் வியாழக்கிழமை அன்று காலை மருத்துவமனை வளாகத்தில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் சிகிச்சைக்காக வந்த பொதுமக்கள் மற்றும் அவரது உறவினர்களுக்கு பைபிளை இலவசமாக கொடுத்துள்ளனர். மேலும் அவர்களிடம் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினால் நோயிலிருந்தே விடுபடலாம் என்றும் மத பிரச்சாரம் செய்துள்ளனர். சிலர் பைபிளை வாங்க மறுத்த நிலையில் இலவசம் தானே என்று பலர் வாங்கி வைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் குருமூர்த்தி மருத்துவமனைக்கு நேரில் சென்று நோயாளிகளிடம் விசாரித்துள்ளார். பின்னர் நோயாளிகளிடமிருந்த பைபிளை வாங்கி அங்கிருந்த குப்பை தொட்டியிலும் வீசியிருக்கிறார். மேலும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பைபிளை காண்பித்து மருத்துவமனை வளாகத்திற்குள் மத பிரச்சாரம் செய்ய எப்படி அனுமதிக்கலாம் என்றும் கண்டித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது போலீசில் புகார் கொடுப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த கும்பகோணம் கிழக்கு போலீசார் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று குருமூர்த்தியை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிளை குப்பை தொட்டியில் வீசியதாகவும் மத உணர்ச்சிகளை தூண்டிவிடுவது, பொது அமைதியை சீர்குலைப்பது உட்பட 6 பிரிவுகளின் கீழ் குருமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். குருமூர்த்தி கைது செய்யப்பட்டதை அறிந்து காவல் நிலையத்தை பாஜகவினர் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர்.